கிறிஸ்து அறியாத ஒரு குடும்பம். என் தாய் கிறிஸ்து அறிந்தவள் அல்ல. இதனுடைய அனுபவம். இங்க அவளை உயர்த்தி பேச வேண்டும். அவள் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அவங்க கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆனால் தனக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் மறிக்கிற அந்த நாள் வரைக்கும் அடுத்த சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு ஆண்டு அறியாத மக்கள் செய்யும் போது கிறிஸ்து பிரமாணத்தை நம்ம ஏன் நிறைவேற்றக்கூடாது? ஒரு பாரத் ஒரு சுமந்து, எனக்கு என்ன தலைவெழுத்தா, எனக்கு என்ன தலை விதியா, எனக்கு என்ன அப்படி கேட்கிற மக்கள் தான் ஏராளம். அதை செஞ்சு பாருங்க. fulfilling God's purpose in your life. You're fulfilling God's plan in your life. You're fulfilling God's law in your life. இந்த வாழ்க்கையிலே அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள். 5வது குறிப்பு, forgiving one another. இது கடினமான ஒன்றுதான். forgive one another முடியாத ஒன்று. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:32, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. இந்த வார்த்தை குறிட்டு காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எத்தனையோ பாவங்களை மன்னித்தார். அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், மலை போன்ற பாவங்கள் மன்னித்தார். நீங்களும் திருவள்ளுவர் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர். செஞ்சு பாருங்க. யூ ஆர் த கீப்பர் ஆஃப் யுவர் பிரதர். சகோதரனுக்கு நீ காவலாளி. 7வது குறிப்பு. 6வது குறிப்பு, சப்மிட்டிங் ஒன் அனதர். அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு யாருமே சப்மிஷன் என்ற வார்த்தைக்கு யாருமே சொந்தக்காரா இல்லை. இல்லை, நான் ஏன் சப்மிட் பண்ணணும்? மனைவி கேட்கிற கேள்வி, ஒய் ஷுட் ஐ சப்மிட்? பிள்ளைங்க சொல்றாங்க, ஒய் ஷுட் ஐ சப்மிட்? நான் ஏன் கீழ்படியணும்? அவன பெரிய ஆளா? விசுவாசி கேட்கிறாங்க, என்ன பாஸ்டர் ரொம்ப பெரிய ஆளா? உடனே ஊழியர் கேட்கிறாரு, என்ன அவர் ரொம்ப பாஸ்டர் பெரிய, அவர் பெரிய பாஸ்டர்னா பெரிய ஆளா? அவரு எதுவும் சொல்லுகிறது கவனிங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர். இங்க கூட அந்த வார்த்தை இருக்குது. அந்த ஒருவர் யார் வேண்டுமா இருக்கலாம். கீழ்ப்படுதல் என்பது சிறுமைப்படுத்தப்படுவதல்ல, உங்களை உயர்த்தப்படுவது. You are humiliated, you are uplifted. நீ கீழ்ப்படி நினைக்கிற, கீழ்ப்படிஞ்சா இந்த ஈகோ போயிடுமே, சின்னவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? வசனம் சொல்லுகிறது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர். செஞ்சு பாருங்க. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சப்மிட்டிங் ஒன் அனதர். இன்னைக்கு அந்த சப்மிஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. யாரும் யாருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை நவீன உலகத்துல. பலமுறை சொல்லி இருக்கிறேன். மனைவிமார்கள், பிள்ளைகள், விசுவாசிகள், உடன் ஊழியர்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிறவருக்கு யாருக்கும் இல்லை. சின்னவங்க பெரியவங்களுக்கு நெவர். ஜூனியர் பாஸ்டர்ஸ் நெவர். இளம் ஊழியர்கள் முதல் ஊழியர்களுக்கு கீழ்ப்படியவே கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச தெரியும், அவர் அந்த காலத்தாள், எனக்கு எல்லாமே தெரியும். இல்லை, கீழ்ப்படிங்க. நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவீர்கள். 7வது குறிப்பு, எக்ஸார்ட் ஒன் அனதர். அடுத்தவங்களை பாராட்டுங்க. அடுத்தவங்களை பாராட்டுங்க. சொல்ல வந்த வசனம் இவரே புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்கு. 13ல ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். தமிழ்ல இங்கிலீஷ்ல எக்ஸார்ட். அவரை பாராட்டி பேசுங்க. நல்லா ஜோம் பண்றாரா? பாராட்டுங்க. நல்லா வேத வாசிக்கிறாரா? பாராட்டுங்க. இன்றைக்கு நடந்த ஒரு 5 நாளுக்கு நடந்த சம்பவம், ஒரு பெரிய கருத்தரங்கு, ஒரு கான்பரன்ஸ். பிரதேசத்து மக்கள் இருக்கிற அந்த கான்பரன்ஸ்ல நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். ஒரு சிறு பையன் ஜபம் நடத்தினான். ஒரு சின்ன பையன் ஜபம் நடத்தினான். அவன் ஒரு 10-11 வயசு இருக்கும். ஜபம் நடத்தினான். அது என்னை புல்லரிக்க வைத்தது. அவனை அழைத்து அவனுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு டிஷர்ட் வாங்கி போயிருந்தேன். அது யாருக்கும் வாங்கினது, அது அவனுக்கு கொடுத்த அந்த டிஷர்ட் கரெக்ட் ஆப்டா இருந்துச்சு அந்த பையனுக்கு அந்த ஷர்ட். அவன் ஒரே சந்தோஷம். அவ்வளவு பெரிய அந்த கான்பரன்ஸ்ல ஒரு சின்ன பையன் ஜபம் நடத்துறான். அந்த போய் அவனை விட்டார். இன்னைக்கு 5 தேசத்துல எல்லா தேசங்களும் சொல்லி ஜெபிக்கிறான் பையன். அந்த பையனை கூப்பிட்டு இன்னைக்கு நான் அவனை
வாழ்த்துல ஒருவருக்கு ஒருவர் சின்ன வயசா இருக்கும் பெரியவங்க சின்னவங்களா இருக்கும் எக்ஸால்ட் தமிழ்ல அந்த வார்த்தை போட்டுருக்கு எக்ஸால்ட் அவரை பாராட்டுங்க நல்லா பாடுறாரா பாராட்டுங்க நீங்க நல்லா பாட்டு பாடுறாளா தான் இருப்பீங்க நீங்க நல்லா இசைக்க வாசிக்கிறதா இருப்பீங்க நல்லா வாசிக்கிறதா சொல்லுங்க நல்லா வாசிக்கிறீங்க நான் பல நேரங்களில் பல செய்தியாளர் நான் பாராட்டியிருக்கிறேன் தொலைபேசியில நேரடியாக பாராட்டியிருக்கிறேன் அவர் கேட்பாங்க நான் பாராட்டின மக்கள் அதை கேட்பாங்க இப்போ அது அவரோட ஐஸ் வைக்கிறது இல்லை அவரால் பார்த்ததே கிடையாது அந்த நாளில் ஒரு இளம் கணவன் மனைவி விருதுநகர்ல இருக்கிறாங்க அந்த இளம் மனைவி ரொம்ப அருமையான பேச்சு அந்த சகோதரனுடைய அந்த செய்தி விருதுநகர்ல ரெண்டு பேருமே அழகா பேசுறாங்க அந்த விருதுநகர் ஊழியம் பண்றாங்க அவருடைய கதைத்தை நான் தொலைபேசியில சொன்னேன் ரொம்ப அழகா பேசும் செய்தி ரொம்ப ஆழமானது அர்த்தமானது தெளிவானது வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட வார்த்தைகள் அடுத்தவங்களை பாராட்டுங்க அப்போ நீங்க பாராட்டப்படுவீங்க பிகாஸ் யூ ஆர் பிரதர்ஸ் கீப்பர் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் காவலாளி எவ்வளவு தெரியுமா புத்தி சொல்லுவதில்லை அவரை உற்சாகப்படுத்துவதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை ஊழியம் செய்வதில்லை மன்னிப்பதில்லை கீழ்ப்படிவதில்லை தமிழ்ல கன்சிடர் ஒன் அனதர் அடுத்தவங்க ஒரு பொருட்டா எண்ணுங்க நான் தான் எல்லாம் இப்படி வேண்டாம் கன்சிடர் ஒன் அனதர் அடுத்தவர்களையும் ஒரு பொருட்டாக எண்ணுங்கள் யாரும் கன்சிடர் பண்றதே கிடையாது நீ என்ன பெரிய ஆளா இல்ல தமிழ் எழுத்துல அழகா போட்டுருது இப்ரேயர் 10:24 அதாவது ஒருவரை ஒருவர் கவனித்து இங்கிலீஷ்ல அழகா இருக்குது கன்சிடர் ஒன் அனதர் அடுத்தவங்க கன்சிடர் பண்ணுங்க அவங்களும் ஊழியக்காரங்க தான் அவங்களும் ஜெபிக்கிறவங்க தான் அவங்களும் கர்த்தருக்கு பிரயாசப்படுறவங்க அவங்க கன்சிடர் பண்ணுங்க தமிழ்ல அதாவது ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து இங்க ஒரு சொல்ல எழுதப்பட்டிருக்குது புத்தி சொல்ல கடவும் 2 வார்த்தை பயன்படுது கவனிங்க சரியான எளிமையான ஆங்கில பதம் கன்சிடர் ஒன் அனதர் அடுத்தவங்களையும் கன்சிடர் பண்ணுங்க நீங்க ஜீனியஸா இருக்கலாம் நீங்க மாஸ்டரா இருக்கலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம் பரவாயில்லை யூ கன்சிடர் தேவன் நம்மளை கன்சிடர் பண்ணலன்னா நீங்க நமக்கு இருக்க முடியாது ஏதோ துறையில் நாம் சிறந்து விளங்குகிறோம் ஊடகத்துறையா இருக்கலாம் இல்லாவிட்டால் இசைத்துறையா இருக்கலாம் பாடல் துறையா இருக்கலாம் பிரசங்கத்துறையா இருக்கலாம் ஏதோ ஒரு துறையில் நாம் சிறந்து விளங்குகிறோம் பிகாஸ் இஸ் கன்சிடரேஷன் அவர் நம்ம கவனிச்சனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அடுத்தவங்களையும் கவனிப்போம் கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிற செய்தியில ஹாஸ்பிட்டபிள் டு ஒன் அனதர் அதாவது 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஹாஸ்பிட்டபிள் டு ஒன் அனதர் ஆங்கிலத்துல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அது கொடுங்க நான் சொல்ல பணத்தை இல்லை சில பேர் மேல ஆலோசனை கொடுக்கிற ஒரு கிருபை உண்டு தேர் குட் கவுன்சிலர்ஸ் உதவி செய்யுங்கள் போதுக்கு ஒரு டேலண்ட் உண்டு உங்களுக்கு எந்த துறையில கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ இன்னைக்கு திருச்சபையில டெக்னீஷியன்ஸ் ஆனா பயன்படுறது இல்லை பிளம்பர் பயன்படுறது இல்லை வெளியால் வாங்குறதை விட சபைக்கு வர அதிகமா காசு வாங்குறார் கொத்தனர் பயன்படுறதே இல்லை ஒரு கார்பெண்டர் பயன்படுறதே இல்லை எலக்ட்ரீஷியன் பயன்படுறதே இல்லை ரொம்ப வேதனை திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நீங்களும் பகிர்ந்து கொடுங்க அதாவது வசனம் சொல்லுகிறது அவனவன் பெற்ற வரத்தின்படி அவனை கவனிக்க வேண்டும் நான் சம்பாதிக்கவில்லை ஆனால் பெற்றேன் I have not earned but I receive அந்த பெற்ற வரத்தை அதாவது பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கு ஒருவன் நான் சொன்ன அந்த கருத்து you are your brother's keeper hospitable to one another திரும்ப ஒரு முறையாக 2ஆம் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் how to show your love அன்பு எப்படி வெளிப்படுத்துவது
ரிசீவ் ஒன் அனதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ எவ்வளவு வயதாக்கி தெரியுமா? பாஸ்டங்களே செத்தாலும் பெற்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றதில்லை, பெற்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றதில்லை. அதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லலாம், ஆனா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரிசீவ் ஒன் அனதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். 15:1-19 85. அடுத்தவங்களை ஊக்குவீங்க, அடுத்தவங்களை உருவாக்குங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம உருவாக்கி இருக்கிறார், உருவாக்குங்க. அவங்க உருவாக்கப்படுறது கஷ்டம்தான், உருவாக்க முயற்சி பண்ணுங்க. 3வது, அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, சர்வ் ஒன் அனதர். ரோமர் 5:13 ஏற்கனவே பேசியிருக்கிறேன். 4வது, பேர் ஒன் அனதர், ஒரு பாரத் ஒரு சுமந்து கொள்ளுங்கள். 5வது, ஃபர்கிவிங் ஒன் அனதர். 6வது, சப்மிட்டிங் ஒன் அனதர். 7வது, எக்ஸால்ட் ஒன் அனதர், அடுத்தவங்களை பாராட்டுங்க, நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். 8வது, கன்சிடர் ஒன் அனதர். 9வது, ஹாஸ்பிட்டபிள், தமிழ் விதத்துல, அதாவது வேற அதனுடைய கருத்து வேற மாதிரி. 4, உபசரியுங்கள், உபசரியுங்கள். ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். இருக்கனால இல்லை, இல்லாவிட்டாலும் உபசரியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு சகோதரனுடைய நிலைகள் என்ன? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரதர்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நான் அவனுக்கு காவலாளியோ, இந்த நாடில என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஒரு சகோதரனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது சில தகுதிகளை சொல்ல நம்புகிறேன். when one became a brother, அவன் சகோதரனாய் மாறும்போது நடக்கிற சம்பவங்கள். நம்பர் 1, ரோமர் 15:7 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில வசனம் தொடர்ந்து அதே மாதிரி வந்து கொண்டிருக்கும். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல, அதாவது ஏற்றுக்கொள்வதற்கான எந்த முகாந்திரங்களும் இல்லை. ஆனால் திருமலை சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சின்ன கேள்வி, ஒன்று நீ ஏற்றுக்கொள்ளலாம், இல்லையில் புறம்பே தள்ளலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஏற்றுக்கொள்ளத்தான் அழைத்திருக்கிறார், புறம்பே தள்ள அல்ல. திருமலை சொல்லுகிறது, நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எனவே வேதம் சொல்லுகிறது, நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரனாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்கள் குடும்பங்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவேதான் ரோமர் 15:7 சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, ஏற்றுக்கொள்ளலாம், இல்லையில் புறம்பே தள்ளலாம். புறம்பே தள்ளுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவன் நம்மை புறம்பே தள்ளினதில்லை. எத்தனையோ தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஒரு நாளும் நம்மை புறம்பே தள்ளினதில்லை. எனவே நீங்களும் ஒருவரையும் ஒரு நாளும் புறம்பே தள்ளாதிருங்கள். இன்னைக்கு அவர் பயன்பட போல தெரியாம இருக்கலாம், ஒரு காலத்தை பயன்படுவார். உலகத்திலே சொல்றாங்க, சிறு துருமம் பல் குத்துவதும். பவுலுடன் சொல்லும் போது ஒனேசிமை குறித்து, முன்னே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போது உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா வருங்காலத்துல அவள் மிகுந்த பயனுள்ள மக்களாய் மாற முடியும். விழுவெளியில் இத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். யாரையெல்லாம் பயனற்ற நினைத்தோமோ கர்த்தரை பயன்படுத்துங்க. யாரெல்லாம் பயன்படுவார் நினைத்தோமோ அவங்க பயன்படவே இல்லை. எனவே அறிவின்படி, தோற்றத்தின்படி, உங்கள் அனுபவத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். இன்றைக்கு அவர்கள் பயன்படாதவர்கள் இன்றைக்கு அவர்கள் பயன்படுவார்கள். சோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது சொன்னது போல, அதாவது அவர்களை கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல சொல்றாங்க பாடி பில்டர், அவங்க தங்க பாடியை கட்டுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் திருச்சபையை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய குறிக்கோள், அதுதான் நம்முடைய நோக்கம், அதுவே நம்முடைய லக்கு, அதுவே நம்முடைய வாஞ்சி. பி எ பாடி பில்டர், நாட் யுவர் செல்ஃப். உங்களை கட்டுவதல்ல, திருச்சபையை கட்டுவது, குடும்பங்களை கட்டுவது, வாழ்க்கையை கட்டுவது.
அடுத்தபடியாக ஒரு சகோதரன் தவறு செய்கிறான், குற்றவாளிதான். அவன் குற்றத்தில் அகப்பட்டால் வேதம் சொல்கிறது, ஒருவேளை அவள் அறியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் டோன்ட் கண்டெம் them, கன்சிடர் them. அடுத்த குறிப்பு, டோன்ட் எக்ஸ்பெல் them. அவளை தூக்கி எறியாதீங்க. தூக்கி எறிவது ஈஸி. அதாவது தூக்கி எறிய வேண்டிய சில நபர்கள் உண்டு. ஜோத்திரைப்புக்கள், ஆகான்கள், இப்படிப்பட்ட மக்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். அப்சலோம்கள், அகித்தோப்பியர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். ஆனால் முடிந்த அளவுக்கு யாரையும் தூக்கி எறிய முயற்சி பண்ண வேண்டாம். அவர்களும் தேவராஜ்யத்திற்கு பயனுள்ள பாத்திரங்கள். டோன்ட் எக்ஸ்பெல் them, exhort them. அடுத்து ஏற்கனவே சொன்னது போல முடிந்த அளவுக்கு அவருடைய குறைகளை மன்னியுங்கள், குற்றங்களை மன்னியுங்கள். forgive them. முடிந்த அளவுக்கு அவருடைய குறைகளை மன்னிக்க தேவன் விரும்புகிறார். முடிவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானுள்ளே, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35. யோவான் 13, 34, 35. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கிறீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் சீஷர்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்வார்கள். இதனாலே நான் சொல்ல வந்த ஒரு 5 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது, லவ் ஒன் another, அன்பு கூறுங்கள். 2வது, ஷோ யுவர் லவ், உன் அன்பை வெளிப்படுத்துங்கள். 3வது, ரோல் as a brother, ஒரு சகோதரனை போல நடந்து கொள்ளுங்கள். திருச்சபையிலே ஒரு பொறுப்பு, நீங்கள் ஒரு சகோதரர், உடைய மூத்த குமாரனை போல அல்ல. ஆணவம், அகங்காரம், சுயநலம் வேண்டாம். அன்பார்களே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புள்ளவர்களாய் சபையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, யாரையும் தூக்கி எறிய முயற்சிக்காதீர்கள். ஆரம்பத்தை சொன்ன டோன்ட் எக்ஸ்பெல் them, exalt them. கடைசியாக, bear one another, forgive one another, consider one another. அப்படி செய்யும் போது அன்பார்களே, நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு பாதுகாப்பா இருப்பீர்கள். அவர் கேட்டானே, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஆமா, உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் காவலாளி. பவுல் சொல்லுகிறார், நான் கடனாளியா இருக்கிறேன். யூதருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். நீங்களும் நானும் கடனாளிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்களும் நானும் கடனாளிகள். அன்பு கூறுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், உபசரிப்போம், ஆதரிப்போம். அன்பார்களே, அன்றைக்கு காயின்ஸ் கேட்டது போல, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? நீங்களும் நானும் காவலாளிகள். தேசத்தின் மக்களுக்காக, இந்திய ஜனங்களுக்காக, உலக மக்களுக்காக நீங்கள் நானும் காவலாளிகள், மறந்துவிட வேண்டாம். இசைகள் கத்த சொல்கிறார், நான் உன்னை காவலாளியா வைத்தேன். காவலுடைய பொறுப்பு என்ன? எச்சரிப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு. அன்பானவர்களே, கடைசியாக, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ இட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள். சகோதரராக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சகோதரர் என்கிற அந்த ஒரு மேலான வாழ்க்கைக்கு பரலோகம் சாட்சி கூடும். எனவே தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்கள் சகோதரருக்கு காவலாளி, உங்கள் குடும்பத்துக்கு நீ காவலாளி, உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் காவலாளி, ஊழியர்களுக்கு நீங்கள் காவலாளி, உங்களை நம்பி தேவன் தந்த பொறுப்புக்கு நீங்கள் காவலாளி. கடமையை செய்யுங்கள், பொறுப்பை நிறைவேற்றுங்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, 140 கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்துக்கு நாங்கள் காவலாளியா இருக்கிறோம். பல மொழி, பல ஜாதி, பல இனம், பல கலாச்சாரம், எங்களை காவலே வைத்திருக்கிறேன். We are the keepers for the nation, keepers for the church, keepers for the family. எங்கள் குடும்பத்துக்கு காவலாளியாய், எங்கள் தேசத்திற்கு காவலாளியாய், எங்கள் திருச்சபைக்கு காவலாளியாய் எங்களை வைத்திருக்கிறேன். அந்த பொறுப்பு, அந்த கடமை,
அந்த உணர்வு, ஆண்டவரே அந்த அர்ப்பணம், அந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா. யாரை புறம்பே தள்ளாதபடி, ஆண்டவர் not to condemn anybody but consider everybody. ஒருவரையும் கண்டம் பண்ணாம அந்த கன்சிடர் பண்ணுகிற நிலைக்கு எங்களை மாற்றும். not to expel but to exhort. தூக்கி எறிகிறது அல்ல, அவர்களை உயர்த்துவது. அப்படிப்பட்ட பக்குவமுள்ள மேலான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் சகோதரருக்கு காவலாளி என்று உணர்ந்து கொள்ளட்டும். துன்பப்படுவோருக்கு, துயரப்படுவோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, பசி உள்ளவருக்கு, காவலில் உள்ளவருக்கு, ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாங்கள் காவலாளி என்பதை உணர்ந்து கொள்ள there is a responsibility and also there is accountability. ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீர், அந்த பொறுப்புக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். சகோதரருக்கு காவலாளியா இருப்போம். பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். தேசம் உங்களை நம்பி இருக்கிறது, இந்த பாரதம் உங்களை நம்பி இருக்கிறது, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பார்த்தவர்களாயிருங்கள். உங்கள் சகோதரருக்கு நீங்கள் காவலாளி. ஜபத்திலே, உழைப்பிலே, கொடுப்பதிலே, உபசரிப்பதிலே நீங்கள் காவலாளியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான நிலை வைத்திருக்கிறார், காவல் காக்க நிலை வைத்திருக்கிறார். டோன்ட் ஸ்டெப் டவுன். அதை விட்டுக்கு இறங்கி வர வேண்டாம். உன்னதமான பணி, மேன்மையான பணி, மகத்துவமான பணி. அந்த பணியை சிறப்பாய் செய்யுங்கள். தேவன் தான் உங்களுக்கு கிருபை தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், தாங்குங்கள். ஊழியத்தை உங்கள் பொருட்களாலும் ஜபத்தினாலும் தாங்க அன்பாய் கேட்கிறேன். உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். பல சமயத்துல நாம் மனுஷனை நோக்கி பார்த்து பார்த்து இவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்குமா, அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா, எனக்கு ஏதாவது ஒரு மேல் அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி அநேகரை நாம் பார்த்து 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 அநேக சமயத்துல வெட்கப்பட்டு போய்விட்டோம். அவர்கள் எல்லாரும் மறந்து போய்விட்டார்கள் நம்மை. ஆனாலும் கூட நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒரு நாள் நம்மை மறக்கிறவரே கிடையாது. நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு உதவுகிற கண்மலை, அவரே நமக்கு நல்ல சகாயராய் இருக்கிறார். அதை விசுவாசித்து என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுவீர்களா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை,
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? பாருங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. உங்களை அவர் உயர்த்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். நீங்கள் தோற்று போக பிறக்கவில்லை, நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவர் யாரையும் உதறி தள்ளுகிற தெய்வமே அல்ல. தம்மண்டை வருகிற எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. தம்மண்டை வருகிற எல்லாரையும் அவர் அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஏழைகளின் பலனாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவருக்கு அவர் திடனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவை சரியான வேலையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைதட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வரியை மாத்திரம் சொல்லுவோமா? நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.